ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோட தான் கிளம்புறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இன்றைக்கி நான் ரேப்பிடோட பிளானே கிடையாது. இந்த மாதம் 2 போட்டு தான் ஓட்டலான்ட்டு இருந்தேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாட்டு சனிக்கிழமை தான் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலாக திங்கள், இன்றைக்கி தேதி 4ஆம் தேதி ஆகுது. இன்றைக்கி திங்கட்கிழமை. லாஸ்ட் சனி ஒர்க் பண்ணேன், நேரத்தை ஒர்க் பண்ணல. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, போட்டுரில் அன்றைக்கி மொத்தமே ஒரு 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஐடியா 10 செகண்ட்லேயே போட்டு வச்சுருக்கேன் டிலேயில். நம்ம இதை வச்சுட்டு ஃபுல் டைமில் போட்டுரில் இறங்கினா வேலைக்கு ஆகுது. பெரிய பெரிய ஆர்டர்லாம் ஆட்கள் அசால்ட்டாக தூக்கிடுவாங்க. ஸோ எனக்கு ரேப்பிடோ ஓட்டலான்னு தான் இருக்கேன். அது எல்லாமே எனக்கு காலையில் வீட்டில் கிளம்பும் சின்ன சம்பவம் பண்ணிட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் டெய்லி கிளம்புற மாதிரி கிளம்பி இங்கே பக்கத்தில் தான் பெட்ரோல் போட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் போட்டே இருக்கேன் ரேப்பிடோவில். என்ன எல்லாமே பைக் பூஸ்ட்டு அடித்து தகர்த்துட்டு இருக்கான். போடுறான் எல்லாமே பைக் பூஸ்ட்டு. பெரிய பெரிய கிலோமீட்டர் கூட வருது. ஆனால் எங்கே ஸ்ரீபெரும்புதூர் அங்கெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது. அங்கெல்லாம் வருது, நானும் எடுக்கலை. 20 something கிலோமீட்டர்லாம் வந்துச்சு, நான் எடுக்கலாது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 12 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது கொஞ்சம் நேரமாக வந்துட்டு இருந்துச்சு. அவள் கஸ்டமர் கூட ஃபஸ்ட்டு 10 ரூபா டிப்ஸ் போட்டாங்க, அந்த ஆர்டர் யாரும் எடுக்காத. அதுக்கப்புறம் 20 ரூபா டிப்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் 30 ரூபா டிப்ஸ் போட்டாங்க. அப்போ யாரும் எடுக்காது. சரி ஓகே, எதுக்கு வெயிட் பண்ணு சொல்லிட்டு 30 ரூபா டிப்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுத்து அப்புறம் தான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்குறேன். நான் அந்த ஹெல்மெட் எடுக்காமல் வந்திருக்கேன், இந்த ஹெல்மெட்டை. அப்புறம் தான் அவட்ட கால் பண்ணி நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் திருப்பி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் போய் திருப்பி ஹெல்மெட் எடுத்துகிட்டு திரும்ப நான் இப்போ வந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சு, இதே நான் தெரியாமல் தான் அப்செட் பண்ணிட்டேன். எப்படி நான் இந்த ஊபரில் ஒவ்வொரு ஆர்டர் எடுத்து வரும்போது நான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். அப்படி பார்த்தா ரேப்பிடோவில் டக்குன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன் அது தெரியாமல். சரி ஓகே, எங்கனால பார்க்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டால ஒரு லேடி கஸ்டமர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. எங்கேன்னு கேட்டால தாம்பரத்துக்கு போகிற வழின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம எங்கே நிற்கிறதுக்கு தாம்பரம் போனால் ஓகே தான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த போட்டுறது தான் என்னன்னு சொல்லக்கு தெரில. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு அப்டேட்டை கொண்டு வரேன். என்ன இப்போ கூட அந்த பேஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னெல்லாமா பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைம் சில்வரு அப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு ப்ளூ, அப்புறம் சில்வரு, அப்புறம் கோல்டு, என்னத்த மயிறு மட்டன் இதெல்லாமா பண்ணி வச்சுருக்கான். என்னன்னே தெரில. அது வேறு ஒன்றும் இல்லை, பழைய கான்செப்ட் தான். பட் அதுக்கு நேமை மட்டும் தான் மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். செவன் 8 உட்காருங்க. போலாமா? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் இது கண்டிப்பாக பைக் பூஸ்ட் தான். ஏன்னா எல்லாமே அந்த லிஸ்ட்டில் ஃபுல்லாக பைக் பூஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஓகே, கரெக்டாக 5.5 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 13 minutesல ரீச் ஆகலான்ட்டு. காய்ஸ், அப்புறம்னு சொல்ல போனால் நான் வழக்கமாட்டு வீக்கெண்டில் நான் ஓட்டும் போது சனிக்கிழமை அந்த மாதிரி தான் ஆர்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முந்தினத்துக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, முந்தினதான் சனிக்கிழமை அன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கமாட்டு இப்போ இதை மாதிரி தான் 8:30 9 மணி ஆகும். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்டருக்கு மேலே ஆர்டர் வேறு லெவலில் ஆர்டரு. கிட்டத்தட்ட அந்த 9 மணி ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 அந்த டைமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கிட்ட ஓட்டிட்டேன். வேறு லெவலில் ஓட்டினேன் அன்றைக்கி. அன்றைக்கி நான் போட்டில் 2 ஆர்டரும் எடுத்துருந்தேன். இல்லை, ஆனால் 2 ஆர்டருமே வெயிட்டான ஆர்டர். இன்னும் ஒரு ஆர்டர் கிட்டத்தட்ட 700 ரூபா சம்திங் வந்துச்சு. இன்னொரு ஆர்டர் 400 ரூபா. அதிலே 1000 ரூபாய் மேலே ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரேப்பிடோலையும் பிரச்சனை இல்லை. அது போட்டில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கே அண்ணா நகர்லேருந்து திருப்பூர் ஒரு லாங்கு. அந்த ஆர்டர் தான் 700 ரூபா ஆர்டரு. அங்கே போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் ஆர்டர் கிடைக்கல. ஸ்ட்ரைட்டாக கேளம்பாக்கம் வந்தேன். கேளம்பாக்கம் இதில் போட்டேன் ரேப்பிடோவில். அது சின்ன கிலோமீட்டர் தான், 16 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதனால் நார்மல் பைக் டாக்ஸி, அதனால் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அது ஈசிஆர் சைடில் ஏதோ ஒரு விஜிபியா, அங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அடிக்க ஸ்பாட்டு அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 27 கிலோமீட்டர் ஆர்டர் கிடச்சி. அது வெயிட் ஆட்டு திருப்பி அண்ணா நகர். அப்புறம் அதை ஒன்று ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கிட்டலாமல் கிடச்சி. அப்படியே ஓட்டி எனக்கு 2000 ரூபாய்க்கிட்ட அசால்ட்டாக ஓட்டிட்டேன் எப்படியோ. ஆனால் வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலும் 5 மணிக்கு மேலே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன். பார்த்தா அன்றைக்கி பாதியிலே அம்மாலாம் வந்து சொதப்பி விட்டுச்சு. அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அந்த அக்காவை பார்த்தீங்களா, எங்கே பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரில. ஏதோ கனவுல ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்டாக 3ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும் நேற்றுக்கு. ஸோ அதுக்கு அமௌண்ட்லாம் சேர்த்துட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். என்ன போட்டு ரோட்லான்னு ஒரு பிளானில் இருந்தேன். பார்த்ததுன்னா அதில் 10 செங்கலை தூக்கி போட்டான். அது இல்லாமல் இனி அதெல்லாம் ஓட்ட முடியுமானே தெரில எனக்கு. ஏன் நான் இப்போ அவன் வச்சுருக்க இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம 3 ஆர்டர் மிஸ் பண்ணாலே நமக்கு அந்த 10 செகண்ட்லாம் தூக்கி போட்டுறோம். வெறும் 3 ஆர்டர். நான் இப்போ காலையிலே 2 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன நிலைமைன்னு தெரில. இப்போ நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 2 சின்ன ஆர்டர் போட்டுருந்தேன். அது ஒரே ஆர்டர் தான். அது 2 வாட்டி வந்துச்சு. நான் 2 வாட்டியுமே எடுக்கலை. ஸோ அந்த 2மே அதில் போட்டிருக்கான் மிஸ்ட் ஆர்டர்ஸ்ன்னு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில.
ஓகே தேங்க்ஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 66 வந்துச்சு. கஸ்டமர் 70 பே பண்ணிட்டாங்க. டன்னு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரில் ஒரு ரைடு வந்துருக்கு. அவங்கள இங்கே ட்ராப் பண்ணிட்டு அதிலே தான் க்ளோஸ் பண்ணிட்டு தானே. அப்புறம் ஓவரில் ஒரு ரைடு போட்டான். அது என்னாச்சுன்னா இது இங்கேருந்து பக்கத்தில் தான் பிக்கப் பண்ணிட்டு பல்லாவரத்தில் ட்ராப் பண்ணோம். போங்க பல்லாவரத்தில் ட்ராப் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டலாக 8 கிலோமீட்டர் இருந்துச்சு. 8 கிலோமீட்டருக்கு 100 ரூபான்னு வந்துச்சு ஃபஸ்ட்டு. நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் 144 ரூபா வந்துச்சு. எடுத்துட்டேன். இது என்ன ஏதுன்னு தெரில. ரேப்பிடோவில் இது ஓலாவில் சில டைம் இது அமௌண்ட்டு கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாக இருக்குது. நமக்கு வரும்போது ஒரு அமௌண்ட்டில் வருது, ஆனால் ரிட்டன் நம்ம கலெக்ட் பண்ணும்போது இன்னொரு அமௌண்ட் காமிக்குது. அது என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரில. ஸோ ஊபரில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு வேறு ஆட் பண்ணிடுவான். இதில் அப்படி எதுவுமே ஆட் பண்ண மாட்டான். அதான் என்ன மேட்டர்னு எனக்கு தெரில. நம்ம அந்த சைடு போகணும், ஆனால் இங்கே போக முடியுமானே தெரில. ஐயோ போயிட்டாங்களே. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் போவோம். ஸ்ட்ரைட்டாக போய் யூட்டன் இல்லையே, அது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஓகே தான். நான் கால் பண்ணி வேறு கேட்கல. அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக வரீங்களா என்ன இதுன்னா. ஆமான்னு சொல்லி விட்டேன். எல்லாம் கூட சொறி வச்சுட்டு நிற்கானுங்க. டேய் போங்கடா, டே ஆர்டி சுற்றி போயிட்டுருக்கேன்டா, லேட் ஆகுதுடா டே. ஐயோ கொஞ்சம் கூட நீ முன்னாடி போனா நான் போயிடுவேன். போ ரைட். இங்கே கியூ வந்துட்டுருக்கா. ஏழுமலை பாட்டி ஒரு நிமிஷம் நான் என்ன போயிடுறேன். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமர் லொக்கேஷனில் வந்துட்டோம். இதோ இங்கே தான் போட்டிருக்காங்க கைஸ். நம்மளோட செகண்ட் கஸ்டமரும் பொண்ணு தான் நினைக்கிறேன். இப்போ தான் நேமாக நோட் பண்ணேன், ஷாலினின்னு இருக்குது. ரைட்டு, ஃபஸ்ட்டும் கேர்ள் கஸ்டமர், இப்போவும் கேர்ள் கஸ்டமர். என்னடா இது ஆரம்பம் அமர்க்கலாம் மாட்டிருக்கு இன்னைக்கு. 6.5 hours later. உட்காருங்க. இந்தாங்க. போலாமா? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக 8.1 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து. ஆனால் என்ன அதுக்கு ½ அன் ஹவர் ஆகுமா இந்த 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு கைஸ்? ஆனால் இந்த போட்டு சரியான ஃப்ராடு தான் கைஸ். நான் இது உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டேன். இப்போது நான் லாஸ்ட் அடிக்கு என்றைக்கோ ஒரு நாள் வியாழனா வெள்ளியோ என்னவோ இதை மாதிரி தான் வழக்கமாக ஆன் பண்ணுற மாதிரி போட்டு ஆன் பண்ணேன். அப்போ ஒரு இது ஃப்ரெண்ட்லேயே காட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷனு. அப்போ அதில் பார்க்குறேன் 10.2% இந்த கமிஷனை இப்போ அவன் 12% ஆக்கியிருக்கான். கிட்டத்தட்ட 1.8 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அதாவது நமக்கு ஆல்ரெடி அமௌண்ட்லேருந்து தான் கதறிட்டு இருப்பேன் ஒரு ஆர்டருக்கும். இதுக்கிடையில் அவன் அதில் அந்த கமிஷனை வர கூட்டிட்டான். நாசமாக போயிருவீங்கடா. ஸோ இவனை இனி என்ன பண்ணுறதுன்னே தெரில. இனி இதில் இப்போ பாருங்களேன், இப்போது ஆட்கள் இதில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட நான் அங்கே முன்னாடி ஒரு போட்டு போட நம்ம சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். முன்னாடி ஆனால் போட்டு போட ஒரு டிஷர்ட்டில் ஒரு அண்ணன் போயிட்டுருக்கான். அவங்களும் போட்டுற ஆள் தான். இவங்கெல்லாம் எப்படி அமௌண்ட் கம்மியாடுறது இல்லை. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ரெண்டு விலைக்குனா தான் ஆட்கள்லேயே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம இதில் ஆட்கள் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு லாபம். அதனால தான் அவனுக்கு இஷ்டம் போல் பண்ணுறான். அவனை மாஸ்டர் பிளான் ஒரு தனி மாஸ்டர் பிளான் தான். ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக இருந்துச்சு. இது கிலோமீட்டர் 13 ரூபா வச்சு வரும். அதில் எத்தனை பர்சன்டேஜ் அது 12 தான் நினைக்கிறேன். 12% கமிஷன் அவனுக்கு அந்த மாதிரி. அப்போ எங்களுக்கு ஓரளவு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் திடீர்னு அந்த கமிஷனை கம்மி பண்ணான். 10% ஆக்குறான். சரி பரவாயில்லையாப்பா, ஏன்னா இவனை நல்லா வந்தான் போல் கமிஷனை கம்மி பண்ணிட்டானே, நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும்னு அப்படி கொஞ்ச நாளில் அப்படி நினச்சிட்டு இருந்தான். அது கொஞ்ச நாளில் என்ன பண்ணான்னா அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டான். இப்போ அமௌண்ட்டை கம்மி பண்ணி திரும்ப கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ எங்களுக்கு இப்போது என்னென்னு சொல்ல ஒன்றும் தெரில. டோட்டலி 1 நம்பர் ஃப்ராட். சோதிக்காதீங்க. ஹெல்மெட் போடுறீங்களா? அதில் போலீஸ் நிற்பாங்க. ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னேன். கைஸ், குரோம்பேடு பிரிட்ஜ் டிராஃபிக்கை பார்த்தீங்களா?
மேப்பில் அப்படியே ரெட் கலரில் இருக்குது ஃபுல்லாகவே. இன்னொன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிரிட்ஜ் ஏறி நம்ம ரைட்டு போயிட்டோம்னா தப்பிச்சோம். அது வரையும் ஃபுல்லாக டிராஃபிக் தான். அங்கே சரவணா ஸ்டோர் பக்கம்லாம் சரியான டிராஃபிக்கு. நல்ல வேலை இன்றைக்கி அவ்வளோ வெயில் இல்லை. வெயில் இருந்திருந்தால் இந்த டிராஃபிக்கை சோரி முடிஞ்சிருக்கும். அமௌண்ட்டு தான் எவ்வளோ வருதுன்னு தெரில. கம்மியாட்டு காட்டணும் செத்தான் அவ்வளோ. 90 பரவாயில்ல, அமௌண்ட் கரெக்டாக தான் இருக்குது. 03 ஆ 151 பரவாயில்ல கைஸ். வந்த அமௌண்ட்டே வந்துச்சு. ஓகே தேங்க்ஸ். நம்ம இவங்களுக்கு என்ன ரேட்டிங் போட போகிறோம்னா, நான் ஒரு ரேட்டிங் தான் போடுவேன். கடுப்பாச்சு. போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணேன். 2 ஸ்டார் பா. லேட் ஃபார் ரைடு. ஓகே கைஸ், இந்த ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாட்டு நம்ம ஒரு 200 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9:30 இல்லை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? எப்படியும் 8:30 தாண்டிச்சிருந்து நினைக்கிறேன். 8:45 இருக்கும். மணி இப்போ 9:40 போகுது. ஓகே, ஒரு 1 ஹவரில் 200 ரூபா ஓட்டியிருக்கோம். டன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் ஒரு ஆர்டர் இருந்திருக்கு. இது வரிசை, இது 3ஆவது ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம ரேப்பிடோவில் எடுத்தேன், செகண்ட் ஆர்டர் ஓலாவில் எடுத்தேன். இது நம்ம ஊபர் வரிசையாட்டு ஓவனில் ஒவ்வொரு ஆர்டர் இருக்குது. இது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கேன்னு எனக்கு தெரில. ஆனால் 22 கிலோமீட்டர் இருந்துச்சு. 22 கிலோமீட்டருக்கு 260 ரூபா. ஓகே தான். ஏன்னா இப்போ ரேப்பிடோ நம்ம ஆர்டர் வெயிட் பண்ணியிருந்தா பைக் பூஸ்ட்டு போட்டு சாவடிப்பான். அதுக்கு நம்ம பேசாமல் இதே எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். ஆனால் கால் பண்ணி கேட்டேன், அவங்க தமிழ் தெரியாத போய் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம பிக்கப் பண்ண போவோம். 1.5 கிலோமீட்டர் இங்கே இருந்தால் நான் பிக்கப்பு. ஓடிபி என்ன? 4324. 4324. ஓகே. புரியல. எது புரியல? யூட்டனா? யூட்டனில் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். அங்கே போயிட்டு ரிட்டன் இங்கே வரணுமா? அவங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து இங்கே வரணும். அமௌண்ட் இப்போ காமிச்சு 179. காமிங்க. காய்ஸ், இதில் 168 தான் காமிக்குது. நம்ம கிலோமீட்டர் டோட்டல் எவ்வளோன்னா 21 கிலோமீட்ரு. இது ரவுண்டாக 400 பண்ணிக்கிறாமா? ரவுண்டாக 400. ஓகே. 384. சரி, நான் 400 கம்மியாக தான் கேட்குறேன். ஓகேவா ஜி? 400 ரவுண்ட் ஆட்டு. நான் அதுக்கு மேலே கேட்க போகிறதில்ல. யாருங்க? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் என்ன பண்ணணுமானா, இங்கேருந்து ஃபஸ்ட் அங்கே போகணுமா, ரிட்டன் அங்கேருந்து இங்கே வரணுமா. ஸோ ஓகே, நான் அவங்கள்ட்ட 160 சம்திங் வந்து 168 ஒரு 170 வச்சுக்குவாங்க. டோட்டலாட்டு அங்கே போயிட்டு இங்கே வரதுக்கு நான் டோட்டலாட்டு ஒரு 400 கேட்டேன். அவங்க 380 தான் தரலான்னு பேசினாங்க. நான் 400 சொன்னேன். ஓகே சொன்னாங்க. அவ்வளோ தான் இருக்குது, ஒன்றும் புரியல. பிரச்சனை இல்லை, அவங்க 400 கிடைக்கும். கிஃப்டா? ஓகே 5 minutes. ஓகே 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 கைஸ், 5 தான் ட்ராப் பண்ணிட்டோம். இனி இங்கேருந்து நம்ம அங்கே போகணும். அப்பா 1 ஹவர் மேலே ஆகுது கைஸ். டோட்டலாக 21 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வர்றதுக்கே 1 ஹவர் 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அப்பா செம்ம டிராஃபிக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? டோட்டலாக அமௌண்ட் பேசிட்டேன் அவன்கிட்ட. ஏன்னா அவங்கள மொபைலில் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டோட்டலாகவே ஒரு 170 ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நான் அது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கேருந்து போகும் அவங்க கையிலாண்டு 400 ரூபா அந்த மாதிரி பேசிட்டேன். இனி இதை நம்ம அமௌண்ட்டு பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்களா, இதில் 168 தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 168 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேறு இடத்துல பார்ப்போம்.
இதில் பார்த்தீங்களா நம்மளோட லாஸ்ட் ட்ரிப்பு ஆனால் 215 வருது. என்ன கணக்குன்னு தெரில. அதான் எனக்கு வரும்போது 260 ரூபா சம்திங் வந்துச்சு. ஓகே 10 ரூபா அவன் டிப்ஸ் பிடிச்சிருக்கான், 250 ரூபா நம்ம வந்திருக்கு. அப்படின்னா நம்ம கையில் நின்று இது கஸ்டமர் 170 ரூபா சம்திங் பே பண்ணியிருக்காங்க. பேலன்ஸு 80 ரூபா இவன் நமக்கு வேறு ஆட் பண்ணியிருக்கான். ஓகே கைஸ், எனக்கு இப்போ தான் ஒன்று இடிக்குது. நம்ம எங்கள் அமௌண்ட்டை கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பயப்புள்ள இப்போ ரைடுக்கே காசு தராமல் போயிட்டான். இவன் வருவானா வரமாட்டானா? யாரா போடா அவசரப்பட்டோமோ? ஐயோ சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுன்ட்டு. A few moments later. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நானும் வருவானோ வரமாட்டோன்னு நினச்சேன். பதத்தை நான் வந்துட்டான் பைப்பில், சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல வந்துட்டான். ஓகே, ஆனால் நம்ம இப்போ வரும்போது தான் அந்த 21 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1 ஒரு 10 நிமிஷம்னு சொன்னேன்ல. இப்போ அந்த 20 கிலோமீட்டரு 37 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாம் போட்டிருக்கு. ஏன்னா இது நம்ம வரும்போது வந்தது ஒரு வழி, பட்டு இப்போ காட்டுற வழிகளே நம்ம வந்திருந்தால் என்ன டிராஃபிக் கட்டுறோம். இப்போ போகிறதுனால டிராஃபிக் இல்லை. சரி ஓகே, இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம டோட்டலாக 400 பே பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த ரைடுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, எவ்வளோ வந்திருக்கு அந்த ரைடுக்கு 250. நமக்கு அப்படின்னு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னா, போன ரைடு முடிச்சாக்கில் ஒரு 250 வந்துச்சு. அதாவது ஊபரில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா சேர்த்து. இந்த ரைடுக்கு அப்படின்னா 230 ரூபா. ஏன்னா 170 ரூபா தான் கணக்கு, எக்ஸ்ட்ரா 60 ரூபா நம்ம பேசின வர இது ஒரு 230. டோட்டலாட்டு 676 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே பரவாயில்ல. அது இப்போ நம்ம ஊபரில் நம்ம காலைல எடுத்த ட்ரிப்பானால அதை 21 கிலோமீட்டருக்கு 260 ரூபா சம்திங் வந்துச்சு. இதே நம்ம கொஞ்சம் லேட்டாகி புக் பண்ணியிருந்தோம், இப்போ அவங்க புக் பண்ணியிருந்தாங்கன்னா சிலப்போ 210 ரூபா அந்த மாதிரி தான் வரும். எப்படி பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் லாபம் தான். ஓகே, அது இல்லாமல் இப்போ நம்ம சீக்கிரமாக வர கொண்டு விட்டோம். போகும்போது தான் லேட் ஆச்சு, இப்போ பரவாயில்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப்பிடோ ஆர்டர் வந்துருக்கு. இது எங்கன்னா இங்கே பல்லாவரம் பக்கத்தில் வந்து பிக்கப் பண்ணிட்டு ராமாபுரத்தில் ட்ராப் பண்ணணும். எஸ்ஆர்எம் ராமாபுரம் அங்கே ட்ராப் பண்ணோம். டோட்டலாக ஒரு 15 கிலோமீட்டர் இருந்துச்சு. எப்படியும் ஒரு 180 ரூபா அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். 180 100 கிட்ட வரும். ஓகே, இது பைக் தான், இது பைக் பூஸ்ட் கிடையாது. ஸோ அமௌண்ட் வரும் கண்டிப்பாக. 4532 4532. ஓகே, அப்புறம் இந்த பேக் பின்னாடி இருக்கட்டுமா? இந்த பேக் நான் கையில் வச்சுக்கோங்களா? இல்லை இந்த பேக் மட்டும் முன்னாடி வைக்க முடியுமா? வச்சுக்கலாம். ஹெல்மெட் கையில் போட்டுக்கலாம். அதை போட்டுவோங்க, கையில் வைக்கல போட்டுவோங்க. போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கே 15 கிலோமீட்டர் தான். 15 கிலோமீட்டரு 35 நிமிஷத்தில் ரீச் ஆகணும்னு போட்டிருக்கு. ஓகே, ஓரளவு டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்னடா உறங்குதியாடா அங்கே ஒத்தாலக்க. ஏய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேப்பிடோ ரைடை இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். அது இங்கே கரெக்டாக எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட தான். நமக்கு இப்போ போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எங்கேன்னா இங்கே வந்து 3.2 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்கோம். 3.2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு கட்டுறான் பார்க்கமா, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அங்கே டெலிவரி பண்ணோம். டோட்டலாக 288 தான் வந்துச்சு. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். கால் பண்ணேன், ஆனால் கஸ்டமர் எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்போம். ஆனால் 3 கிலோமீட்ரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் போட்டுருங்க லொக்கேஷன். இங்கே காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே குளத்தூர் கிட்டே இருக்கேன். அதாவது லாஸ்ட் இடத்துல நம்ம ஒரு போர்ட்டர் ஆர்டர் பிக்கப் பண்ண போனோம், அது கேன்சல் ஆகிடுச்சு. செம்ம கடுப்பாகிட்டேன். நான் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவனுக்கு திருப்பி கால் பண்ணிட்டே இருந்தேன். அவன் எடுக்கவே இல்லை. லாஸ்ட் ஒரு வாட்டி எடுத்தான். எடுத்துகிட்டு கேட்டேன், எதுக்கு இப்படி நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னு. அதாவது நான் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு. அடுத்து என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு திட்டையெல்லாம் இல்லை.
எல்லா யாருக்குமே அது வரையும் திட்டு கொடுத்தது கிடையாது. சொல்லு என்ன இப்படியெல்லாம் அசால்ட்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்கள். நான் இப்போ 3 கிலோமீட்டர் வந்திருக்கேன், எனக்கு அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு, இதனால் எனக்கு கேன்சலேஷன் ஃபீஸும் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது இதில் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டி நாட்டுவாங்க. அதே வீடு தான் அவன் வந்தான், அதாவது நான் போயிருந்தேன் இல்லை அதே வீடு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே தான் கிட்டத்தட்ட நிறைய ஆர்ட்ரு போட்டு அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணாமல் திருப்பி வந்துட்டே இருந்தது. ஆர்டர்லாம் எல்லாமே சில்லறையில் தான் நான் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆர்டர் கிட்ட மிஸ்லேயே போயிடுச்சு. நான் எந்த ஆர்டருமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ரேப்பிடில் ஒரு ஆர்டர் போட்டேன் 19 கிலோமீட்டர். அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே குளத்தில் ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ அதுதான் ட்ராப் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். டைம் வேறு ஆச்சு, மணி 2:30. சாப்பிட்லான்னு பார்த்தேன், இப்போ திருப்பி ஒரு ஆர்டர் போட்டான். இந்த ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக. இப்போது அது ஒரு 14 கிலோமீட்ரு. அது எங்கேன்னா நம்ம ஈக்கடத்தங்கல் பக்கம். இனி எப்படியும் ஓரளவு டைம் ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதாவது இது கொஞ்சம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குல்ல, சரி நான் அதனால தான் இதை எடுத்தேன். இந்த ஆர்டர் முடிச்சப்பறம் அங்கே ஒரு தாம்பரம் கிடச்சா நல்லா இருக்கும் இல்லை. ஸோ அதனால தான். இல்லைன்னா இந்த ஆர்டர் விட்டால் என்ன அடுத்து நம்ம திருப்பியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ரேப்பிடாவா? புரியல. 4214. ஓகே உட்காருங்க. போலாமா? இது ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, செயினில் இதில் மாட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இருந்து 14 கிலோமீட்டர் காமிக்குது. 14 கிலோமீட்டரு 32 நிமிஷம், ½ அன் ஹவரில் ரீச் ஆகிடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ரைடுக்கு நமக்கு டோட்டலாக 174 வந்துச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஆனால் கமிஷன் போக 164. பரவாயில்ல, 14 கிலோமீட்டருக்கு 164 ரூபாய் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சில்லற ஆர்டர் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு ஆர்டர் கேன்சல் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண போட்டுகிட்டே இருப்போம். 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பொங்கலடி சலக் 164. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே நம்ம அந்த ரேப்பிடோ ஆர்டர் ட்ராப் பண்ணோம்ல, அவங்கள நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே தான் இங்கே ஒரு கடையில் இருந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, சாப்பிட்டேன், தயிர் சாதம் சாப்பிட்டேன். நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வயறு ஃபுல்லாகிடுச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட் இருந்து கொலை பசியில். ஆனால் தயிர் சாதம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. மற்றது எல்லாமே காலி ஆகிடுச்சு, தயிர் சாதம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல எனக்கு கொடுங்கன்னு ஒன்று. அப்படியே ஒரு ஃப்ளைட்டு முங்க வச்சுருந்தாங்க. அப்படியே அதை சாப்பிட்டேன். வேறு லெவல் இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு 40 ரூபா தான் இருந்துச்சு. அது வேறு லெவலு. அப்புறம் இப்போ ஒரு தரமான சம்பவம் இருந்திருக்குங்க. இப்போ வேறு லெவலில் நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. நான் நினச்சிருந்தேன் எதனா வீட்டுக்கு போகிற மாதிரி கிடைக்காதான்னு. ஆனால் இது பரவாயில்ல, அதாவது அதே லொக்கேஷன் தான், பட் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் கூட போகுது. இது இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணோம். மொத்தத்தில் இந்த போர்ட்டில் தான் வந்திருக்கு இந்த ஆர்டரு. கரெக்டாக 500 ரூபா ஃபேரு. இங்கேருந்து ஈக்கடத்தங்கல் பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணோம். வேறு லெவல் ஆர்டர் இது. செம. அது கால் பண்ணி கேட்டேன். அப்போ லைட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. ப்ரோ நீங்கள் அதிலே வெயிட் பண்ணுங்கள், நான் எதுவும் இது ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணுறேன். நான் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன். பரவாயில்ல, அவங்களே கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. வேறு லெவலு. இந்த ஆர்டரை முடித்தாலே மதி கைஸ், நம்ம என்ன ஓரளவு ஏர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆர்டரை முடிச்சிருந்தாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபா சம்திங் ஏர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணுவோம் அவர் மனசு மாறுறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஓகே. சரி ஓகே, நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட் நான் கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஓகே கைஸ், நம்ம பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய பாக்ஸு. சரி ஓகே பரவாயில்ல. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அங்கே வர போகிறோம் இல்லை, கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து லாங் இருக்கும், எப்படியும் 39 கிலோமீட்ரு.
39 கிலோமீட்டர் போகிறோமே. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தாம்பரத்துக்கு எதுனா இது சின்ன பாக்ஸ் இருந்ததுன்னா எதாவது தாம்பரத்துக்கு ஏதாவது பைக் டாக்ஸி ஆர்டர் அந்த மாதிரி கிடச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ரொம்ப பெரிய பாக்ஸ் ஆர்டர் இருக்குது. ஏப்பா இருக்க விட முடியல, பேக் எடுத்து முன்னாடி வைப்போம். ஓகே, ஸோ இனி வெயிட் டு உரகடம். ஆனால் இந்த ஆர்டருக்கு எனக்கு கிடச்சது ரொம்ப ஆச்சரியமாட்டிருக்கு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 10 செகண்ட் ஐடி, அதில் நம்ம நிறைய ஆர்டர் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி 12 ஆர்டர் மிஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து அங்கே வெயிட் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்டர் கிட்ட மிஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே இந்த 500 ஆர்டர் வந்தோடனே நான் நினச்சேன், இப்போது நான் எப்படி நமக்கு கிடைக்க போகிறதில்ல, அந்த 10 செகண்ட் டிலே எல்லாமே இருக்கும் இல்லை, அவங்க தூக்கிடுவாங்க. பார்த்தா யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த 10 செகண்ட் அந்த டிலே முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு அழுத்து, அவ்வளோதான். அதுக்கு யாரையும் வெயிட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக தூக்கலான்னு. ஆனால் நான் உடலை தூக்கிட்டேன் டக்குன்னு. ஸோ ஓகே, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நமக்கு அதில் வீடியோவில் இருக்குன்னா எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் எதனா ரைட்டு கிடைக்குதா பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் டைம் தானே, அங்கே எல்லாம் ஃபுல்லாகவே கம்பெனி ஏரியா தான். ஸோ ஒரு வேளை ரேப்பிடோ ரைடு கிடச்சாலும் கிடைக்கும், இல்லைனா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாலும் வரலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்டர் முடிச்ச அப்புறம் ஒன்றும் ரைடு கிடைக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து முடிச்சிடலாம். ஆனால் இவர் இப்போ இங்கேருந்தே சொல்லி தான் விட்டார், இது கம்பெனியில் கொடுக்கணும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடலாம் அப்படி சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி கம்பெனிலாம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்படி யாரும் சொல்லிவிட்டது கிடையாது. தெரில, போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் டெலிவரி பண்ணும் போல இருக்குது. அதே தானே அதுதானே டெலிவரி. கட்டணுமா? ஓகே ஓகே, திருடாக வந்துருக்கோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் அங்கே டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்டருக்கு நம்ம டோட்டல் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, ஆப்பில் வந்து 490 ஆனால் கஸ்டமர் 550 பே பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நான் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கல. எல்லாம் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, எல்லாம் அவரே சொல்லிவிட்டார், எங்கள் டெலிவரி பண்ண போகும்போது கொஞ்சம் லேட் ஆகும், கேட் சைன் வாங்கி அப்படி இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும்ன்ட்டு. ஸோ எனக்கு அவ்வளோ பெருசாகலாம் லேட் ஆகலை. ஸோ அது டக்குன்னு முடிஞ்சிச்சு, பரவாயில்ல. 550 கிடச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன மேட்ருன்னா, இவன் கமிஷன் பிடிச்சிருக்கா பாருங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் 19 ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 20 ஆர்டர் வந்துருக்கு, அதில் 19 மிஸ்ஸு, ஒன்று கம்ப்ளீட். நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில, என்ன பார்க்கலாம். அப்புறம் இதை பாருங்களேன், அவன் எனக்கு கொடுத்துருக்குது. டோட்டலாட்டு 499 இருந்துச்சு இல்லை, தெரியுதா, 499 இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 60 ரூபா, 59.88 பைசா அவன் பிடிச்சிருக்கான். பேலன்ஸ் 439 ரூபா தான் எனக்கு வந்துருக்கு. 60 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நமக்கு 439 வருதுல்ல, இதை பார்க்கும்போது கிலோமீட்டருக்கு 11 ரூபா அந்த மாதிரி வச்சு இருக்குது. டோட்டலாக 39 கிலோமீட்டர் இருந்துச்சு இதுக்கு. சரி ஓகே, பரவாயில்ல. இன்றைங்கிருந்து வீட்டுக்கு பார்த்தேன், கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ஒரு 25 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எதனா ஆர்டர் கிடைக்கான்னு. இல்லைனா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் என்னையோட ரைடை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 1 கிலோமீட்டர்லேயே பிக்கப் இருக்குது. இங்கே பிக்கப் பண்ணிட்டு படப்பில் ட்ராப் பண்ணோம். போங்க 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 போங்க. ஸோ கரெக்டாக 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு படப்பில் ட்ராப் பண்ணோம். ஆனால் அமௌண்ட்டு கேட்டேன், அமௌண்ட் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு. ஆனால் அமௌண்ட்டு 80 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. சரி பரவாயில்ல, இது நம்ம போகிற வழியானாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம ரைடை முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து எனக்கு அடுத்து வீட்டுக்கு இருக்கிறது எப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம், அங்கே அது வந்துட்டுருக்காரு. 2 பேர் போகலாம். 2 பேரா? எப்படி ப்ரோ? மெயின் ரோட்டில் இருக்கா இல்லை உள்ளாடி இருக்கா? எனக்கு பஸ் ஸ்டாப் போகல, விட்டா போதும். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 85. ஆனால் டபுள் ஆகும், பிரச்சனை இல்லையா? 150 வாங்கிக்கிறீங்களா? ஒரு டிக்கெட் 16. சரி ஓகே, வாங்க. சிக்னல் இருக்கும், அதான் பயமாக இருக்குது. போலீஸ் இருப்பாங்களா? அதான் ப்ரோ, போலீஸ் போய் முன்னாடி இறங்கிக்கோங்க. ஐயோ, பைக் 2 ஸ்டெப்பு தாந்து கைஸ். ஓடிபி என்ன? சொல்லணுமா? ஆமாம் சொல்லுங்கள்.
7194. 719 94. ஆனால் ஆத்தனுக்கு இருக்காது பஸ் ஸ்டாப் போகலாமா? அப்பா ஆல்ரெடி என் பைக்கு முக்கோட முக்கும் ரொம்ப முக்குது கைஸ். அப்பா என் பைக்கோட மைண்ட் வாசம் என்ன தெரியுமா, ஒரு 150 ரூபாய் ஏசப்பட்டு என்ன சாப்பிடுச்சு இல்லடா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஓடி தான் போமா. ஜிபேவா ப்ரோ? நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணதுக்கு 85 தான் வந்துச்சு. பட் என்ன 2 பேரை ட்ராப் பண்ணனால 150 கிடச்சிருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போகல. நீங்கள் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான். இந்த ரூட்டில் பஸ்ஸெல்லாம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 பேராக யாரும் வந்தாங்க. இல்லைனா பஸ் இருப்பே பஸ்ஸில் டிக்கெட் எவ்வளோ வரும்? 10 ரூபா இல்லை 20 ரூபா அந்த மாதிரி வரும். 10 ரூபா 20 ரூபா. சரி ஓகே கைஸ், அப்போ நம்ம இன்றைக்கி டோட்டல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1892 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு 85 ரூபா டிப்ஸே கிடச்சிருக்கு. அது இல்லாமல் 1807 ரூபா ரைடு ஓட்டியிருக்கோம். ஸோ 1892 1892 அதில் மைனஸ் பெட்ரோல் ஒரு 350 ரூபா 3 லிட்ரு. அது 350 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா. மதியானம் 40 ரூபா தான் ஆச்சு. ஸோ ஓகே அவ்வளோதான், வேறு இன்றைக்கி எந்த செலவும் இல்லை. டன். என்னோட ப்ராஃபிட் 1892 350 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு, 40 ரூபா சாப்பாடு போயிடுச்சு. பேலன்ஸ் 1502 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கைஸ். நான் நினச்சி கூட பார்க்கல சத்தியமாடி. ஏன்னா நான் காலையில் எத்தனை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன்? ஒரு 8:30 தாண்டி இருக்கும். ஃபஸ்ட் ரைடு எடுக்கும்போது 8:30 கழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, ஒரு ஓடிடுச்சு இன்றைக்கி. வேறு லெவல். சரி ஓகே கைஸ், நான் நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுவாங்க. அப்போ தான் அடுத்தது வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய், see you, take care.